ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இவருடைய தொழில் எண்ணும் வாழ்க்கை எண்ணும் இரண்டுமே 16. இந்த 16ங்கிறது தகர்க்கப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய உச்சத்துக்கு போனதுக்கு பிறகு கவனமாக இல்லை என்றால் தலை குப்புற ஒரு அரசனும் அரசையும் மணி மகுடத்தோடு கீழே விழுகக்கூடிய காடு வந்திருக்கிறதுனால கழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த கழகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே பெரிய அளவில் கெட்ட பேர் வராது. அந்த கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜய்க்கு மட்டுமே கெட்ட பேர் பெரிய அளவில் வரும். இதை தவிர்க்கும்னு நினச்சிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கள், டிவிகேல இருக்கேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா டிவிகே அப்படின்னு நீங்கள் சொல்ல அவருக்கு மீண்டும் கெடுபலம் தான் நடக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த 18னா எப்படிப்பட்ட எண் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஜீசஸ் அப்படிங்கிற வார்த்தையும் 18 தான். ஜீசஸ்னாலும் 18, மும்பை தீவிரவாத தாக்குதல் மும்பைனாலும் 18, குஜராத் பூகம்பம் குஜராத்னாலும் 18, ஸ்ரீலங்காவில் நிறைய பிரச்சனைகள் அதுவும் 18, காஷ்மீர் நம்பர் 18. 18 நம்ம என்ன சொல்கிறோன்னா போர்க்களமான நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வரும் பொழுது என்ன நடக்குங்கிற விஷயத்தை பதிவாக போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் பேர்த்துக்கு மேலே பார்த்துட்ருக்குறாங்க. டிவிக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. தமிழக வெற்றி கழகங்கிற முழுமையான பெயரை பயன்படுத்துங்க. அவங்களுக்கு வாயில் என்ன வருதோ என்ன தோணுதோ அந்த விஷயத்த நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தீராத வடுவாக மிகப்பெரிய வலியை அவரோட வாழ்க்கையில் மனதளவில் ஏற்படுத்தியிருக்கும். இனிமேல் வரும் காலங்களில் அவர் முதலமைச்சர் ஆனாலும் கூட இந்த வலியையும் வேதனையும் எப்பயுமே மறக்க முடியாதுன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கொஞ்சமாச்சும் புரிதல் ஏற்படும். கால விலையில் விபத்துக்களே இல்லை, எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன. அது தவறு செய்வதும் இல்லை, புறக்கணிப்பதும் இல்லை. நடக்கிற அத்தனை விஷயமும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இதில் தனிப்பட்ட முறையில் இளைய தளபதி விஜயவோ இல்லை அவருடைய தொண்டர்களையோ அல்லது காவல்துறையவோ அல்லது கலெக்டரையோ ஆட்சியாளர்களையோ ஆளுங்கட்சியவோ இல்லை எதிர்கட்சியோ யாரையும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் குறை சொன்னீங்கன்னா கூட இது பிரபஞ்சத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் நடக்கணுங்கிற விஷயத்தை தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. இந்த ஒரு பதிவுங்கிறது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டும்தான். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் பரப்புரை நிகழ்த்தும் பொழுது கூட்ட நெரிசலில் 39 பேர் இறந்திருக்காங்கிற விஷயம் மிகப்பெரிய வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் கூட பல உதவிகள் செஞ்சு காப்பாற்றுறதுக்கு போராடின அத்தனை நல்ல மாமனிதர்களுக்கும் நன்றி. இறந்து போன 39 குடும்பங்களுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியாமல் கயிறு நிலையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம் உங்கள் பக்கம் நிற்கும். கண்டிப்பாக சரியான பாதையை தேர்ந்தெடுங்க. இனிமேல் வரக்கூடிய ஒரு காலங்களில் தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டட்டும். இறந்து போன ஆண் மக்கள் நல்ல முறையில் சாந்தி அடைகிறதுக்கு பிரபஞ்சத்தை நாங்கள் வேண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு மட்டுமல்ல, அனைத்து நபர்களுக்கான பதிவு. வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயம் முன்பே காலத்தினால் தேர்வு செய்யப்பட்டு தான் அத்தனை விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ஏற்கனவே இளைய தளபதி விஜய் தமிழகத்தை ஆளுவாரா அப்படின்னு ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட தேதி 2/2/2024. அதோடைய ஹீப்ரு பிரமிடன் 64 வரதுனால கொடூரமான முறையில் 10 கத்திகளால் குத்தப்பட்ட ஒரு சித்திரத்தை வரைஞ்சு தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட தேதி தவறாக இருக்கிறதுனால தேவையில்லாத மன உளைச்சலும் கலங்கங்களும் மரணத்திற்கொப்பான மன வலி வேதனையையும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பதிவு பண்ணியிருந்தோம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பவாத அரசியல், வெறுப்புவாத அரசியலை கடந்து அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களாக இருக்கலாம், இல்லை மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், எந்த அரசாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான பதிவு.
இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை விஷயமும் ஏற்கனவே முன்பே தீர்மானிக்கப்பட்டு காலத்தின் வழி அனைத்தும் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட தேதி 2/2/2024. இதோட ஹீப்ரு பிரமிடன் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 2/2/2024 தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட தேதி 2/2/4 2/2/4 2/2/6 8 6 4 8 8 6 14க்கு 5 1 3 6 4. இந்த 64ங்கிறது மிகவும் ஒரு தவறான எண். 10 கத்திகளால் ஒரு மனிதன் குத்தப்பட்டு இரவு நேரத்தில் ஒரு மனிதன் கிடக்கிற மாதிரி அந்த காலத்தில் புராதன சித்திரங்களை வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இரண்டாவது, இவர் கட்சியை தொடங்கிய தேதி 2ஆம் தேதி மாதம் 2வது மாதம். அவரோட ஜாதகத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் நீச்ச செவ்வாயோடு சேர்ந்துருக்கு. கடக ராசியில் செவ்வாய் நீச்சமடைவார். செவ்வாயுடைய விருச்சிக வீட்டில் சந்திரன் நீச்சமடைவார். அப்போ இந்த 2ஆம் எண்ணுக்கு 9ஆம் எண் ஜென்ம பகை. சந்திரன்னா நீர், செவ்வாய்னா நெருப்பு. 2 பேருமே என்றைக்கே ஒத்து போக மாட்டாங்க. அப்போ ஒரு அசம்பாவிதம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 9 9 9 இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதே ஹீப்ரு பிரமிடன் 2 வந்தால் மட்டுமே நடக்கும். பார்த்துட்டிங்கன்னா நேற்று அசம்பாவிதம் நடந்த தேதி 27. நேற்று அசம்பாவிதம் நடந்த தேதி 27/9/2025. 2/5/9 7 2 2 2 7. அதற்கு பிறகு 7 9 4 4 9. அதற்கு பிறகு 7 4 8. அதற்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 4. 7 4 11க்கு 2 3 3 5 6 2. இப்போ என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா அன்றைய தேதி 9, மாதம் 9, 2025 வருடம் 9. இந்த 3 9 எப்பயுமே சேரக்கூடாது. 3 6ங்கிறது சாத்தானோட எண்ணுங்கிற மாதிரி இந்த 2ஆம் தேதியில் நிறுவனமோ 2ஆம் தேதியில் தொழிலோ செய்கிறவங்களுக்கு இந்த 9 9 9 3 9 வரும்போது இந்த செவ்வாய்க்கு இந்த சந்திரன் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தளபதி விஜய்னு கடந்த காலங்களில் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ டிவிகே விஜய் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிகே விஜய் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிவிகே விஜய்னு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா எட்டு 8 16க்கு 7 6 9 4 7 7 6 13க்கு 4. அதற்கடுத்து 7 6 13க்கு 7 7 6 13க்கு 4 6 4 8. 7 4 11க்கு 2 1 1 3. அதற்கடுத்து 3 2 4 5 6 2. பாருங்கள், இங்கேயும் டிவிக்கு விஜய் 56 வருதா, இங்கேயும் 56 வருதுங்களா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இவருடைய தொழில் எண்ணும் வாழ்க்கை எண்ணும் இரண்டுமே 16. இந்த 16ங்கிறது தகர்க்கப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய உச்சத்துக்கு போனதுக்கு பிறகு கவனமாக இல்லை என்றால் தலை குப்புற ஒரு அரசனும் அரசியும் மணி மகுடத்தோடு கீழே விழுகக்கூடிய காடு வந்திருக்கிறதுனால ஏற்கனவே பெனாசீர் போட்டோவை பற்றி சொல்லியிருக்கிறோம். அந்த அம்மாவுடைய தேதியோட ஹீப்ரு பிரமிடன் 16. அதே மாதிரி ராஜீவ்காந்தியுடைய வாழ்க்கை எண் 16. இவருடைய வாழ்க்கை எண்ணும் 16. கவனமாக இல்லைன்னா இன்னும் மீண்டும் அசம்பாவிதம் நடக்கும். அப்படிங்கிறதுனால தமிழக வெற்றி கழகம்னு ஒரு அழகான ஒரு பேரை வச்சுருக்கிறீங்க. அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய ஹீப்ரு பிரமிடன் 2. அப்போ இந்த 2ஆம் எண்ணுக்கு ஒரே எண் 9 மட்டும் ஆகாது. அப்போது நேற்றைய தேதி 27, அது 9, மாதம் அதுவும் 9, 2025, இது எல்லாத்தையும் கூட்டியுமே 9.
எல்லாத்துக்கும் மேலே கரூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ கரூர் அப்படின்னா 2 1 2 6 2 எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 8 10 13 13ன்னா மரண தேவன் அர்த்தம். அப்போ இவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் 9ஆம் தேதியில் தவிர்க்க வேண்டும். 9 9 9 கூட்டி பார்த்தா அதுவும் 9 பாருங்கள். தேதி 9, மாதம் 9, வருடம் 9 எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 1 9 2 30 27 அதுவும் 9. அப்போ இத்தனை 9 வரும் பொழுது இப்போ இத்தனை 9 சேரும் பொழுது செவ்வாய் அவரோட ஜாதகத்தில் நீச்சமாக கடக வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரும் காலங்களில் ஒரு களங்கத்தையோ கஷ்டத்தையோ வலியோ வேதனையோ கொடுக்கக்கூடாது. அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கள், டிவிகேயில் இருக்கேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா டிவிகே அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல அவருக்கு மீண்டும் கெடுபலம் தான் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா 4 6 2 இதோடைய டோட்டல் நம்பர் 12. ஒரு மனிதன் தலைகளை தொங்க விட்டுருக்கக்கூடிய ஒரு காடு புராதன சித்திரங்களில் வரைஞ்சிருக்காங்க. அப்படின்னா பிற துன்பத்திற்கு உள்ளாகிறவன். கழகத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த கழகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே பெரிய அளவில் கெட்ட பேர் வராது. அந்த கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜய்க்கு மட்டுமே கெட்ட பேர் பெரிய அளவில் வரும். இதை தவிர்க்கும்னு நினச்சிங்கன்னா டிவிக்குங்கிற வார்த்தையை நீங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் பொழுது டீனா 4 வீணா 6 கேனா 2 மொத்தம் 12. இது மட்டும் இல்லை ஹீப்ரு பிரமிடன் 4 6 11க்கு 1 8. இந்த 18ங்கிறது 9ஆம் எண்ணை கொடுக்கும். அப்போ பாருங்கள் இதுவும் 9 வந்துருச்சு. அவருக்கு செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் புகழை கொடுக்கக்கூடிய நபராக இருந்து நீச்சத்தில் இருக்கிறார். அதனால் கவனமாக இருக்கணும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த 18னா எப்படிப்பட்ட எண் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஜீசஸ் அப்படிங்கிற வார்த்தையும் 18 தான். ஜீசஸ்னாலும் 18, மும்பை தீவிரவாத தாக்குதல் மும்பைனாலும் 18, குஜராத் பூகம்பம் குஜராத்னாலும் 18, ஸ்ரீலங்காவில் நிறைய பிரச்சனைகள் அதுவும் 18, காஷ்மீர் நம்பர் 18. 18 நம்ம என்ன சொல்கிறோன்னா போர்க்களமான நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஐயப்பன் 18 வயதில் ஜோதி அடைஞ்சதுனால தான் 18 படிக்கட்டு ஏறி போகிறோம். இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தையும் வாக்கரிசி போடுறது, காசு போடுறது, 1 ரூபா காசு, வாக்கரிசி, கருப்பு கலர் உடை அணிகிறது, அது மட்டும் இல்லாமல் பின்னாடியே கூட்டிகிட்டு வந்து அவங்கள சுற்றி பானையில் 3 ஓட்டை போட்டு அந்த பானையை பின்னாடியே உடைப்பாங்க. அதே போல் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு முக்கன்னு இருக்கக்கூடிய தேங்காயை பின்னாடியே கூட்டிட்டு வந்து உடைக்கிறத பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மகாபாரத யுத்தம் 18 நாள் நடந்துச்சு. அப்போ காஷ்மீர், குஜராத், மும்பை, ஜீசஸ், ஸ்ரீலங்கா இந்த நம்பர்லாம் 18. மிகப்பெரிய போராட்டத்தை நிறைய அனுபவிக்கணும். அப்போ டிவிக்கே நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய தலைவருக்கு களங்கத்தையும் கெட்ட பெயரையும் அவப்பெயரை நீங்களே தேடி கொடுத்துருவீங்க. இது அனுபவத்தில் வருங்காலத்தில் தான் பார்க்கணும். ஏற்கனவே நேரடியாக இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு பதிவிடும் பொழுது அவருக்கு 2033 வரைக்கும் அசிங்கம், கேவலம், செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, மன வலி, வேதனை இதெல்லாம் ஏற்படும். அரசியலில் 4வது தூணாக இருப்பார். நேரடியாக அரசியல் செய்யும் பொழுது மிகப்பெரிய அடி உலகம் சொல்லியிருக்கிறோம். காரணம் இந்த 2ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது. மகாத்மா காந்தி பிறந்த அக்டோபர் 2. நேரடியான அரசியலுக்கு அவர் வரவே கிடையாது. இருந்தாலும் கூட அக்டோபர் 2 பிறந்த ஒரு காரணத்தினால விபரீதமான முறையில் சுட்டு கொல்லப்பட்டார். முசோலினி பிறந்த தேதியை பாருங்கள், ஹிட்லர் பிறந்த தேதியை பாருங்கள், லார்டு கிளைவ் பிறந்த தேதியை பாருங்கள். இந்த 2ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் சுய ஒளி இல்லாத ஒரு காரணத்தினால அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நிலைத்திருக்க விடாது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் விசுவாசமிக்க நேர்மையான தொண்டர்களாக இருந்தாலும் கூட இந்த டிவிக்கேங்கிற வார்த்தையை கூப்பிட்றத தவிர்த்துருங்க. அழகான பேர் தமிழக வெற்றி கழகங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய ஹீப்ரு பிரமிடன் கீழே 2 தான் வந்திருக்கு. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 2ஆம் தேதியில் இருக்கவங்களுக்கு 9ஆம் எண் எப்பயுமே எல்லாம் 9ஆக வரும் பொழுது நெகட்டிவ் நிறைய நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நேற்று தமிழக வெற்றி கழகம் வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மீட்டிங் நடத்தினாங்க கரூரில். அந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற ஹீப்ரு பிரமிடன் 7, தளபதி விஜய் அப்படின்னாலும் 7 தான் வரும். இவரோட தொழிலின் வாழ்க்கையின் 2மே 16. கரூர்னு போட்டு ஹீப்ரு பிரமிடனை பாருங்கள். இவரோட பிறந்த தேதியோட ஹீப்ரு பிரமிடன் 8. அப்போது ஒரு சம்பவம் அசம்பாவிதம் தன்னோட வாழ்க்கையில் மீண்டும் தவிர்க்க முடியாமல் நடக்குது அப்படின்னா
அந்த தவறு நடக்கிறதுக்கு அந்த ஊருடைய ஹீப்ரு பிரமிடனும் அதே எண்ணில் வரும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தளபதி விஜய்னு கூப்பிட்ற வரைக்கும் வாழ்க்கையில் சாதிச்சிருவீங்க. டிவிக்கே விஜய்னு கூப்பிட்றது நல்லதல்ல, அதை வருங்காலங்களில் புரிஞ்சுக்குவீங்க. தமிழக வெற்றி கழகம்னு கூப்பிடலாம், டிவிக்கேன்னு கூப்பிடக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. அது மட்டும் இல்லாமல் அதை இரண்டில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திலேயே ஆட்சி அமைச்சிட முடியுமா நாங்கள் சொல்ல கிடையாது. இந்த டிவிக்கேங்கிற வார்த்தையை விட தமிழக வெற்றி கழகம் மிகவும் சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் கரூர் அப்படின்னு போட்டு பாருங்கள், ஹீப்ரு பிரமிடன்னு போட்டு பாருங்கள், பிறந்த தேதியோட ஹீப்ரு பிரமிடன்னு போட்டு பாருங்கள். எல்லா விஷயங்களும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் நடக்காது. வேலுச்சாமிபுரத்தில் தான் இந்த விஷயம் நடந்துச்சு. அந்த வேலுச்சாமிபுரம்ங்கிற அந்த நம்பர் 5ஆக இருந்தாலும் கூட ஹீப்ரு பிரமிடன் 7 தான். வரலாற்றில் வாழ்க்கைன்னு இவருக்கு 16 7 வந்திருக்கிறதுனால 7 வரக்கூடிய இடங்களில் இது மாதிரி சம்பவங்கள் நடந்து அவர் வாழ்க்கையில் சில விஷயங்களை மறக்க முடியாத நிகழ்வுகளாக மாறும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. தற்போது அவருடைய ஜாதகத்தில் சுக்கிர தசையில், குரு புத்தியில், சுக்கிரன் அந்தரத்தில், புதன் சூட்சுமத்தில், புதன் பிராணன் நடந்துட்டு இருக்கும்போது இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு. வரலாற்றில் மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய உச்சத்துக்கு போனவங்க காணா போகிறது, இது எல்லாமே தசா புத்திகளோடு கொடூர பாவிக்கிறக்கூடிய சனி, செவ்வாய், இருள் கிரகம், ராகு தொடர்பு கொள்ளக்கூடாது. இவரோட ஜாதகத்தில் சுக்கிர திசையில் குரு புத்தி நடந்துகிட்ருக்கு. சுக்கிரன் ரிஷபத்தில் 2 டிகிரியில் பிறப்பு ஜாதத்தில் இருக்கிறார். கோச்சாரத்தில் சனி மீனத்திலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையினால் 1 டிகிரி வித்தியாசத்தில் பார்க்குறார். செவ்வாய் துலாத்திலிருந்து 8வது பார்வையினால் ஒரு 6 டிகிரிக்குள்ளே பார்க்கிறார். அப்போ செவ்வாய் சனியோட தொடர்பு சுக்கிரனுக்கு இருக்கிறதுனாலையும் இப்போ குரு புத்தி நடந்துட்டு இருக்குது. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் பிறப்பு ஜாதத்தில், ஜனனகால ஜாதத்தில் 23 டிகிரியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்போ கோச்சாரத்தில் ராகு 23 டிகிரியில் இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ கொடூர பாவியறக்கூடிய சனி, செவ்வாய், ராகு எல்லாமே இவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரணத்தினால மிகப்பெரிய பின்னடைவையும் வலி வேதனையையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏதோ ஒரு பத்தில் வரலாறு கொடுத்து விட்டது. தனிப்பட்ட முறையில் தளபதி விஜய் நாங்கள் எதுவும் தவறாக சொல்ல, தளபதி விஜய் ரசிகர்களையும் தவறாக சொல்லலை. ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது, கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தேதி 2, மாதம் 2, தமிழக வெற்றி கழகத்துடைய ஹீப்ரு பிரமிடன் அதுவும் 2. எல்லாத்துக்கு மேலே இந்த 2 வரவங்களுக்கு நேரடியான அரசியலுக்கு வரும் பொழுது அசம்பாவிதத்தை தவிர்க்க முடியாதுங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தோம். இந்த அசம்பாவிதம் நடக்கும் பொழுது 27/9/2025 அதோடைய ஹீப்ரு பிரமிடனும் 56 2. டிவிகே விஜய் அப்படின்னு எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிவிகே விஜய்னு போட்டிங்கன்னா ஹீப்ரு பிரமிடன் 56 2. இந்த 2ஆம் எண்ணுக்கு ஒரு எண் தான் மிகப்பெரிய அளவில் பகை. சந்திரனுக்கு செவ்வாயை பிடிக்கவே பிடிக்காது, செவ்வாய்க்கு சந்திரன் பிடிக்காது. சந்திரன் வீட்டில் செவ்வாய் நீச்சம் அடைவார், செவ்வாய் வீட்டில் சந்திரன் நீச்சம் அடைவார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா நேற்று தேதியும் 9, மாதமும் 9, வருடமும் 9, தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 27/9. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆளுங்கட்சியாகட்டும் சரி, எதிர்கட்சியாகட்டும் சரி, சந்தர்ப்பவாத அரசியலாக பயன்படுத்தாமல், வெறுப்புவாத அரசியலாக பயன்படுத்தாமல் களப்பணியில் இறங்கி எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு உயிரை காப்பாற்ற போராடி இருந்தாலும் கூட இது மிகப்பெரிய இழுக்காகவும் வலி வேதனையும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டுமே கொடுத்துருக்கும். அதே போல் இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த டிவிகேங்கிற வார்த்தையை தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் பயன்படுத்த அதோட எண் 18 வரதுனால மீண்டும் அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியாது. அதனால் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பயன்படுத்துங்க. இளைய தளபதி விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாத்தோட ஒருமித்த எண்ணங்கள் சரியாக இருந்து, போயிட்டு இருக்கக்கூடிய பாதை சரியாக இருந்து, எல்லாத்தோடைய ஒருமித்த கருத்துடைய எண்ண உணர்வுகளும் சரியாக இருந்து, தனி மனித ஒழுக்க நடவடிக்கைகள் சரியாக இருந்தால் இந்த பிரபஞ்ச அதிர்வுகளால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் தமிழகத்தில் முதல்வராகக்கூடிய தகுதி நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கவனமாக இருங்க. இந்த பதிவு யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்கான பதிவு கிடையாது. காலவெளியில் எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டவை அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கிறதுக்கான பதிவு மட்டும்தான். ஏன்னா கோச்சாரத்தை எடுத்து பாருங்கள், ஜோதிடம் தெரிகிற அத்தனை பேத்துக்கு தெரியும். பிறப்பு ஜாதத்தில் அவருக்கு தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணன் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்கள் மேலாம் அவயோக கிரகங்களாக இருக்கக்கூடிய கொடூர பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது இது மாதிரி அசம்பாவிதம் நடக்கும். இதை தவிர்க்க முடியாது. வரலாற்றில் மிகப்பெரிய சூடாக, வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு இழுக்காக, வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கரும்புலையே மாறிடும். இன்றைக்கி என்னதான் தொண்டர்கள் விசுவாசமிக்க தொண்டர்களாக இருந்தாலும் கூட
வழிநடத்தி செல்லக்கூடிய படை தளபதிகள் சரியாக இருந்தாலும் கூட தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மனதளவில் மிகப்பெரிய அளவில் தோன்றிருப்பார், வலிவேதனை அனுபவிச்சிருப்பார். இனிமேல் வரும் காலங்களில் இந்த 9-9-9-9 வரக்கூடிய ஒரு காலங்களில் எதையும் செய்யக்கூடாது. ஏற்கனவே அவரோட ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். சந்திர மங்கள யோகத்தில் இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட தேதியும் 2, மாதமும் 2, ஹீப்ரு பிரமிடனும் 2. அது மட்டும் இல்லாமல் இவர் வாழ்க்கையில் சகல விஷயமும் 2ஆகவே இருக்கிறதுனால இது மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சு. இனிமேல் கரெக்டாக இருந்தால் மட்டுமே காலத்திலிருந்து தப்பிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். தமிழகத்தை விஜய் ஆழ்வாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ராகுல் காந்தியோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.